வணக்கம் ஷர்மிளா. சென்னையை அடுத்த பூந்தமல்லி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் அரசின் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்ட 17 குழந்தைகளுக்கு வாந்தி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி பகுதியில் தமிழக அரசின் சார்பில் அரசு உதவி பெறும் பள்ளியில் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அப்போது உணவில் பள்ளி கிடந்ததை கண்ட உணவு சமைக்கும் ஊழியர்கள் உடனடியாக அதிர்ச்சி அடைந்து பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவுகளை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் அதற்கு முன்னதாகவே 17 குழந்தைகள் அதனை சாப்பிட்டு விட்டனர். அதில் 11 குழந்தைகளுக்கு வாந்தி ஏற்பட்டது. உடனடியாக அந்த குழந்தைகளை பூந்தமல்லி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தனர். சிகிச்சை அளிக்கும் போது குழந்தைகள் யாரும் அபாய கட்டத்திலோ ஆபத்தான நிலையிலோ அல்ல, அவர்கள் சாதாரண வாந்தி நிலையில் மட்டுமே இருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்தது. தற்போது அவர்கள் உடல்நலம் சீராக உள்ளது, எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. உடனடியாக ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் உணவு சமைக்கப்பட்டு அருகாமையில் கொண்டு செல்லப்பட்ட பள்ளிகளுக்கு உணவு தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. யாருக்கும் உணவு வழங்கப்படவில்லை. உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பாக பூந்தமல்லியர் வட்டாட்சியர் அரசு மருத்துவமனையில் நேர்வில் ஆய்வு செய்து குழந்தைகளிடம் நலம் விசாரித்தார். பள்ளி விழுந்ததற்கான காரணம் என்ன, எவ்வாறு இந்த தவறு நடந்தது என்பது தொடர்பாக அவர் விசாரித்து வருகிறார். தற்போது இந்த பள்ளி விழுந்த சம்பவத்தில் மேலும் ஏதேனும் குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக விரைவான விரிவான விசாரணை நடத்தப்படும் என வட்டாட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.